சரி, நம்ம ஊருக்கு என்னத்த செஞ்சதுன்னு கேக்குறீங்க. அதுக்கான பதில இந்த வீடியோல பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 கோடி மரங்கள், 2 கோடி ரூபாய் செலவு டெய்லி சென்டர், 25,000 ஏக்கருக்கு விவசாய தண்ணி. இது மட்டும் போதாது, இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு கரண்ட பத்தி பேச வரல. என்எல்சி உண்மையிலே இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தேடி போனேன். அதற்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு. மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. மக்களே, நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். இது உங்கள் ஆர்ஜி ராஜ் விளாக்ஸ். என்எல்சியோட கடந்த 2 வீடியோல ஹிஸ்டரி, மைனிங் எல்லாத்தையும் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல என்எல்சி குட் வெர்சஸ் பேட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் நல்ல விஷயம் பத்தி பேசலாம். நெய்வேலி சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கொடுத்த உண்மை. ஐடிஐ, டிப்ளமோ, இன்ஜினியரிங் முடிச்ச பல கிராம பசங்க இன்னைக்கு நல்ல வேலையில இருக்காங்க. ஒரு ஊர் குறிப்பிடணும்னா அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே படிக்கணும். என்எல்சி 10 பள்ளிகள் நடத்துறாங்க. அதுல குறிப்பா ஜீவானந்த பள்ளி ரொம்ப பிரபலம். அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக ஸ்னேகா ஸ்கூலையும் நடத்துறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆல்சோ வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத குழந்தைங்களுக்கு ஷரவாணி திட்டம் மூலமா அது ஒரு ஸ்கூல் தனியா நடத்துறாங்க. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறது தான் ஒரு சிறந்த சமூக சேவை. டிப்ளமோ, இன்ஜினியரிங், ஐடிஐ இவங்க முடிச்ச எல்லாருக்குமே இங்க கான்ட்ராக்ட், சப்கான்ட்ராக்ட் இல்ல டைரக்ட் எல்லாத்திலையும் எல்லா வகையிலயும் வேலையில இருக்காங்க. என்எல்சி பொறுத்த வரைக்கும் டைரக்ட் வேலையில இருக்காங்க, சப்கான்ட்ராக்ட், இதுல பொது ஒப்பந்த புள்ளி, அது மாதிரி நிறைய இதுல இருக்காங்க, வேலையில இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். இங்க லோக்கல்ல உள்ள எல்லா மக்களுக்குமே இது ஒரு நல்ல விஷயம் தான். விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்து தங்கம் மாதிரி இங்கதான் என்எல்சி ஒரு பெரிய விஷயத்தையே செஞ்சிருக்காங்க. உள்ள இருந்து எடுக்கக்கூடிய அவ்வளவு தண்ணியும் நான் சொன்னல இதுக்கு முன்னாடி, நிலக்கரி எடுக்க கிட்டத்தட்ட 15,000 லிட்டர் தண்ணி வெளியாத்தாங்கன்னு சொன்னல, அந்த தண்ணி எல்லாம் சேகரிச்சு வச்சு விவசாய பூமிகளுக்கு கிட்டத்தட்ட 25,000 ஏக்கருக்கு இந்த தண்ணியை திருப்பி விடுறாங்க. இதனால சுற்றியுள்ள பகுதிகளில் விவசாயம் ஓரளவு நடக்குது. முன்ன இருந்த மாதிரி இல்ல, ஓரளவு நல்லா பண்றாங்க. இந்த தண்ணியை வச்சுதான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மழைக்காலங்கள்ல ஏரிகள், நம்ம பெருமாள் ஏரி, வாலாஜா ஏரி, இன்னும் சில பல ஏரிகளை என்எல்சி நிர்வாகம் அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து தூர்வாடுறாங்க. இதனால என்எல்சி இவங்க தூர்வாரி கொடுக்கறதால மழை நாள்ல தண்ணி எல்லாம் தேங்கி அந்த தண்ணி விவசாயிகளுக்கு யூஸ் ஆகுது. என்எல்சி சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா வருஷத்துக்கு 60 கோடி செலவு பண்றாங்க. பல கிராமங்களுக்கு ஓஎஸ்டி, அதாவது ஓவர் ஹெட் டேங்க் கட்டி கொடுத்துருக்காங்க. இது போல நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மண்ணு தோண்டி இந்த மைனிங்ல இருந்து வெளில போடுறதுக்கு சமப்படுத்திட்டு கிட்டத்தட்ட 3 கோடி மரங்கள் நட்டு நம்ம பசுமையை, அதாவது சுற்றுச்சூழல் மாசுபடுறத தடுக்கிறதுக்கு அவங்களும் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1460 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையமும் அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா சூரிய மின் உற்பத்திக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. மைனிங்கை தவிர்த்து, அதாவது சுற்றியுள்ள மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பவர் ஸ்டேஷனுக்கும் 2ல இருந்து 3 சாம்பல் ஏரி இருக்கும். அந்த சாம்பல் அங்க போயிட்டு விடுறதுக்காக 2030க்குள்ள சிஎஸ்ஆர் ஃபண்ட் 146 கோடியா அதிகரிக்கிறதா திட்டமிட்டு இருக்காங்களாம். இந்த சாம்பல் ஏரியில இருந்து சாம்பல்லாம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் வெளியில ரோடு போடுறதுக்கு இப்ப காரைக்காலுக்கு யூஸ் பண்றாங்க போல. இங்க ரோடு போட அந்த சாம்பல்லாம் இங்கேருந்து வெட்டி எடுத்துட்டு போவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இதை எடுத்துட்டு போனதுக்கப்புறம் திரும்ப அங்கே சாம்பலை ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சாம்பலை ரோடு வழியாக தான், லாரியில தான் கொண்டு போவாங்க, ரோடு போட யூஸ் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை குறைவற்ற செல்வம். அது போலதான் என்எல்சி வந்து இன்னொரு சேவை பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் துறையிலையும். என்எல்சி ஹாஸ்பிட்டல் வந்து இங்க வேலை செய்யற எம்ப்ளாய்க்கு மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கும் தான், வித் லோயஸ்ட் காஸ்ட்ல. இங்க கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பேர் வருஷத்துக்கு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம கடலூர் டயாலிசிஸ் யூனிட் வந்து 2.5 கோடி ரூபாய் செலவுல கட்டி கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிப்பாடியில ஒரு அவசர சிகிச்சை பிரிவும் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கடலூர்ல டிபி பேஷண்ட்டுக்குன்னு தனியா அதுவும் மெயின்டெனன்ஸ் இவங்க செலவு பண்ணி பாக்குறாங்க. எல்லாமே சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா பண்றாங்க. இவங்க நேர்ல போய் வைத்தியம் பார்க்க முடியாத ஏழைகளுக்கு கண் சிகிச்சை முகாம் அண்ட் ஆல்சோ வில்லேஜ்ல மெடிக்கல் கேம்ப் எல்லாமே பண்றாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வந்து பயனடைய முடியாத ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்குது. ரோடே புழுதிதான், எங்க பார்த்தாலும் புழுதிதான். மண் ரோடு போட்டு வச்சிருக்கீங்க, ஃபுல்லா புழுதிதான். ஒயின் ஷாப் இருக்கு, நம்ம ஊர் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, குடிச்சு அடிக்கிறாங்க. இதனால என்எல்சியில பூரா வட மாநிலத்தவருக்கு அதிக அளவுல வேலை கொடுக்குறாங்க. இதுதான் டிபிஎஸ் 1, அதாவது ஃபர்ஸ்ட் கட்டினது. இது 2024 டிஸ்மாண்டில் பண்ண சொல்லி பூஜெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் டிஸ்மாண்டில் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. விவசாயம் செய்ய இடம் இல்லை, எல்லாமே டவுனா மாறி போச்சு. சாலை வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க.
பட் இருந்தாலும் விவசாயம் செய்ய பூமிகள் எதுவுமே இல்லாம போயிடுச்சு. வருங்கால சந்ததியினர் என்ன சாப்பிடுவாங்கன்னே தெரியல. நிலம் கொடுத்த எல்லாருக்கும் வேலை கிடைச்சுதான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். பலருக்கு கிடைச்சது, ஒரு சிலருக்கு கிடைக்கல. அதுவும் வருத்தமான விஷயங்கள் தான். திருச்சியோட மறுபக்கத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எத்தனையோ கிராமங்கள் சுரங்கத்துக்காக அழிக்கப்பட்டது. அப்பா தாத்தா விவசாயம் செஞ்ச பூமி ஒரே ராத்திரில கவர்மெண்ட் லேண்டு. அது மட்டும் இல்லாம பல பேருக்கு வேலை கிடைச்சது, ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கல. அண்ட் ஆல்சோ இப்ப விவசாயம் செய்ய நிறைய பேர் இருந்தாலும் விவசாயம் செய்ய இதை போல மலைகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. விவசாயம் செய்ய பூமிகள் எதுவுமே கிடையாது. என்னோட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் ஒரு 2 அடி 3 அடி தோண்டினாலே தண்ணி ஊறும். இந்த ஏரியா ஒரு ஆர்டிபிஷியல் ஊத்து உறைஞ்ச நிறைஞ்ச ஏரியா, பரவனார் ஏரியா இது. ஆனா இப்போ கிட்டத்தட்ட 200 அடி கீழே கூட தண்ணி கிடையாது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. காற்று மாசு, தண்ணீர் குறைவு, விவசாயம் பாதிப்பு, இது மட்டும் இல்லாம நெய்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் பெருமளவு சுவாச கோளாறு நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ கிட்னி ஃபெயிலியர் இங்க மட்டும்தான் நிறைய இருக்குது. நீங்க லோக்கல்ல விசாரிச்சு பார்த்தாலே தெரியும். எங்க அம்மா கூட கிட்னி ஃபெயிலியர்ல கூட தான் இறந்தாங்க. இங்க நிறைய பேரு கிட்னி பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் த சோலார் பிளான்ட். கிட்டத்தட்ட 10 மெகாவாட் சோலார் பிளான்ட் இது. எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் லேண்ட் இருக்கோ அங்கெங்கெல்லாம் கிரீன் எனர்ஜிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஏர்போர்ட் போற வழி. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அடுத்தது இந்திரா நகர் போற வழி. அங்கேயும் சோலார் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கோ அங்கெல்லாம் சோலார் போட்டு கிரீன் எனர்ஜிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. டவுன்ஷிப் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் மரங்கள் நிறைஞ்சி இருக்கும். ஏன்னா குவார்டர்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்விரான்மெண்டல் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மரம் தான் வச்சிருப்பாங்க. வரலாற்று பதிவுகள் மற்றும் ஆய்வுகளின்படி NLC சுமார் 23 கிராமங்களை முழு அளவுல இடம்பெயர வச்சிருக்காங்க. அதாவது இவங்க எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம சில கிராமங்கள் பகுதி அளவுல இடம்பெயர்ந்திருக்காங்க. இது வெறும் பெயர் பட்டியலில் இழந்த வாழ்க்கையின் எண்ணிக்கை. ஒரு கிராமம்னா அது வீடு மட்டும் கிடையாது. கலாச்சார மரபுகள், திருவிழா, உறவுகள், இன்னும் பல இருக்குது. இந்த கலாச்சாரம் வளர்ச்சி என்ற பெயரில் மண்ணுக்குள் புதைந்தது, வளர்ச்சி வந்தது. ஆனா கிராமங்கள் காணாமல் போய். NLC வளர்ச்சி கொடுத்தது உண்மை. அதே நேரத்தில் பல கிராமங்கள் விலையும் கொடுத்தது உண்மை. வளர்ச்சி என்றால் மக்களும் முன்னேறணும். மக்களை புறக்கணிச்ச வளர்ச்சி முழுமையான வளர்ச்சி இல்லை. இந்த வீடியோ யாருக்கு எதிரானது இல்லை. இது ஒரு கேள்விதான். இழந்த மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோட கேள்வி. இன்னும் பேசிட்டு இருக்க இடம் தான் நம்ம NLC கார்பரேட் ஆபீஸ். அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட். இது வந்து இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஃபுல்லா வரல. அதோட இதுதான். ஆல்சோ இதுக்கு பேக் சைட்ல அப்படியே பாத்தீங்கன்னா சோலார் பிளான்ட். இந்த பக்கம் ஃபுல்லா சோலார் தான் போட்டுருக்காங்க. நான் முன்னாடி போன கிரீன் டிவி எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லா சோலார்ல மாத்திட்டு இருக்காங்க. நீங்க இந்த நெய்வேலி பகுதியை சார்ந்தவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த NLCயால என்னென்ன பாதிப்பெல்லாம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது போல ஆர்ஜிராஜ் விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல டெக் அப்டேட்ஸ் அண்ட் கிராமத்தோட உண்மை வரலாறு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருப்போம். நான் உங்கள் ஆர்ஜிராஜ். நெய்வேலி பகுதியை சார்ந்தவரா இல்லை வேற எந்த இண்டஸ்ட்ரியல் பகுதியால பாதிக்கப்பட்டிருந்தா உங்க குரலும் கேட்கணும், கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இது மாதிரி உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்ஜிராஜ் விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் ஒரு உண்மையான ரியாலிட்டி வீடியோல சந்திப்போம். பாய் பாய். யாருக்கு எதிரானது கிடையாது. எந்த ஒரு அரசியல் பின்னணியோ குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது. இது ஆர்ஜிராஜ் விலாக் சார்பாக வரக்கூடிய ஒரு கிராமத்தோட உண்மை.